வந்து உதவி செய் ஆண்டவரே. திரும்ப முதல்ல தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்டாங்க. ஆண்டவரேன்னு கூப்பிட்டு எனக்கு உதவி செய்துன்னு என்ன செஞ்சாங்களாம், அவருடைய பணிஞ்சு தலைகள் அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணிஞ்சிட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றார், அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது, நான் பிள்ளைகளுக்கு தான் அப்பம் வச்சுருக்கேன், நாய்க்குட்டியாகிய உனக்கு வைக்கலையம்மா, தர முடியாதுன்னு சொல்கிறேன். இந்த வேடை கேட்டாவது ஒரு வேளை அந்த அம்மா திரும்பி இருக்கலாம். அந்த வேடுக்கும் தன்னை தாழ்த்திக்கிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் தான் அப்பா, பிள்ளைகள் அப்போ நீங்கள் நாய்க்குட்டிக்கெலாம் போட வேண்டாம், நீங்களாம் ஒரு டைனிங் டேபிள் வந்து சாப்பிடுவீங்க, ஒரு 2-3 எச்சு துண்டு விழும், அதை யார் சாப்பிடுவா, நாய்க்குட்டி சாப்பிடும்ல, அதை போடுங்கப்பா, அந்த எச்சு பருக்க எனக்கு போடுங்க போதும். உடனே தான் ஆண்டவர் என்ன, இப்போ இந்த அம்மாவுடைய சூழ்நிலையை பாருங்கள். அருமையான விசுவாசம் வர்றதுக்கு அந்த அம்மா முதல்ல தாவீதின் குமாரனே கூப்பிடுத்தாங்க, பதிலே கிடையாது. சீசர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, பதிலே கிடையாது. நான் உனக்கு வரல, இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் வந்திருக்கேன்னு தவிர உனக்கு நான் காணாமற் போனா இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் வந்தேன், உனக்காக நான் வரலன்ட்டார். அடுத்தது நான் பிள்ளைகள் கொடுக்கணும்னு வச்சிருக்கிற அப்போ நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன்ட்டார். இத்தனையும் கேட்டுக்கிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க, மெய்தான்ப்பா, இது உண்மைதான், இதெல்லாம் உண்மை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் உண்மை ஏற்றுக்கிறேன், ஆனாலும் இந்த கீழே விழுகிற எச்சு பருக்கையாவது எனக்கு தாங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. ஆண்டவருக்கு இறக்கம் வந்துட்டு, அருமையான விசுவாசம், அல்லேலூயா, அருமையான விசுவாசம் இந்த அம்மாக்கெல்லாம் வந்துச்சு. நமக்கும் சில காரியங்கள் ஆண்டவர் பதிலளிக்காமல் இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட பண்ணுற ஜெபத்துக்கு எஸ், நோ, வெயிட்